ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வேடிக்கை பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், ஜஸ்ட் ஃபன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டபுள் பேரலோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இங்கே இருக்கிற பொம்மைகிட்ட தான் கைஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு என்ன மாதிரி ட்ராக் பண்ணுறது, எய்ம் வைக்கிறதெல்லாம் சொல்லித்தரேன். இப்போ நான் சென்சி நீங்கள் வச்சுருக்காது நேராக உழுவுலண்ணா கம்மி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, எனக்கு பர்ஃபெக்டாக உழுவுது வர்றவன். ஓகே கைஸ், சிலது எனக்கு வேணால் மிஸ் ஆகும், நானே ஒத்துக்கிறேன். எனக்கு ஒழுங்காக மிஸ் ஆகுது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அப்படி உங்களுக்கு சென்சி கண்டுபிடிக்க தெரிலண்ணா இருங்க, நான் சொல்லித்தரேன். நான் பண்ணுற ட்ராகை மட்டும் பாருங்கள். நேராக வந்தோன்னா ஸ்ட்ரெயிட்டு, அதே இப்போ சைடில் இருக்கானா இந்த மாதிரி ட்ராகு. அதுக்கப்புறம் அதே லெஃப்ட் சைடில் இருந்தானா அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணும் கைஸ், அதுதான் உங்களுக்கு ட்ராகு. இப்போ நான் உங்களுக்கு எய்ம் வச்சு தரதெல்லாம் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த எமௌண்ட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பழைய சென்சி வச்சுக்கிறேன். இதுதான் நான் எப்பயும் யூஸ் பண்ணுற சென்சி. இருங்க, என்னடா அது ஒழுங்காக ஃபிட் ஆக மாட்டேங்குது. அது வச்சுட்டேன். இது எனக்கு நிறைய டைம்ஸ் மிஸ் ஆகாதுன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் டைம்ஸ் மிஸ் ஆகும். ஆனால் இதுதான் கைஸ் என்னோடய பர்ஃபெக்ட் சென்சி. அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் சென்சி வேணும்னா நான் சொல்கிறது மட்டும் கற்றுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே 100 வச்சுக்கோங்க கைஸ், நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ரெட் டாட்டையும் ஜெனரலியே 100 வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 100 வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒர்க் ஆச்சுன்னா, அது ஒர்க் ஆகல, கொஞ்சம் எய்ம் அப்படியே இருக்குன்னா 10% ஏற்றிக்கோங்க. அதே ஈவன் அது ரொம்ப எப்படி சொல்ல, எய்ம் மேலே போகுதுன்னா 5% கம்மி பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் பண்ணுறேன்ல அந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக சென்சி வரும் கைஸ். இந்த மாதிரி அவங்கள்ட்ட இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு சென்சி கேட்குறது அந்த மாதிரி கேட்குறதெல்லாம் விட்ருங்க, இப்போவே சொல்லிட்டேன் கைஸ். ஓகே, நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்கிறேன், கீராக்ஸ்எஃப்எக்ஸ். அதையும் போய்ட்டு அப்படியே இது பண்ணுறேங்க கைஸ், சப்ஸ்கிரைப். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு எய்ம் வைக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். சப்போஸ் இப்போ நம்மள்ட்ட எனிமி கிட்ட இருக்கானா, எய்ம் ஒயிட்டில் வைக்கிறோமா ரெட்டில் வைக்கிறோமான்னு அதெல்லாம் கேட்பீங்க. வேணும்னா நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். பாருங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு நிமிஷம். என்னடா அது? எனிமி சப்போஸ் நமக்கு கிட்ட இருக்கானா, நீங்கள் எய்ம் அப்படி கீழே வச்சுட்டு அடிக்கிறீங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்கும்னா வச்சுக்கோங்க. இதே இப்போ நீங்கள் க்ளூவால்குள்ளெலாம் மாட்டிக்கிட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பார்த்துக்கேன். ஃபிஸ்ட்டில் குத்துறது வேணாம் கைஸ், அதெல்லாம் நான் ஒன் டாப் பிளேயருக்கு அழகாக கையில் குத்துறது தான். நானே கையில் குத்துங்கன்னு. நீங்கள் டபுள் பேரல் அடிக்கிறது இல்லைனா டெசர்ட் ஈகிள் அடிக்கிறதுக்கு வேணால் நான் சொல்லித்தரேன். இப்போ சப்போஸ் தூரமாக இருந்தானா நீங்கள் கீழேருந்து தூக்குனா பங்கமாக விழுவுது. இப்போ கிட்டே இருந்ததுன்னா இந்த மாதிரி காலில் அடிச்சுட்டு தூக்கலாம். சில டைம்ஸ் நிறைய டைம் மிஸ் ஆகும். ஓகேவா கைஸ்? இப்போ நான் கிட்டே இருந்து தூக்குறேன், ரெட்டில் தான் வச்சுருக்கேன், ஆனாலும் எனக்கு உழுவுது நிறைய டைம். ஆனால் நீங்கள் ரெட்டில் வச்சுட்டு கூட அடிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் க்ளூவால்குள்ளே ஒருத்தன்ட்ட மாட்டிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அடிச்சு பாருங்கள், நான் அடிக்கிற மாதிரி. அது மிஸ் ஆகுது. இந்த மாதிரி நின்றுக்கோங்க, இப்படி அடிங்க. இந்த மாதிரி அடித்தா உங்களுக்கு பர்ஃபெக்டாக போதும். இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, அவன் குத்த ட்ரை பண்ணுறான்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள் கைஸ், இது பர்ஃபெக்டாக இருக்காது. இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் வேணும்னா நம்மளை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? இந்த மாதிரி நிறைய டைம் மிஸ் ஆச்சுன்னா என்னை கேட்கக்கூடாது.